டெல்லியிலேருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை வந்து அசைக்க முடியாது. திராவிட மாடல் தமிழ்நாட்டை என்னைக்குமே காக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களை மொட்டையடிக்கிறது தான் திமுகவுடைய வேலை. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம் திராவிடம்னு சொல்லி ஏமாத்துறீங்க. தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம்னு சொன்னதுக்கு கமல் படுற பாடு, அவர் படத்தையே கர்நாடகத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சேம்பர் தலைவர் அறிக்கை, நரசிம்மலுன்னு நினைக்கிறேன். அறிக்கை மட்டும் இல்லை, இன்னைக்குள்ள கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி எந்த காலத்துலையும் அவர் படம் இங்கே எதுவும் ஓடாது. இப்போ இந்த திராவிடம் என்ன செய்யுது? இந்த திராவிட முதலமைச்சர், நான்லாம் திராவிட கட்சி நடத்துகிறேன், நம்மெல்லாம் அண்ணன் தம்பிங்க, கேரளாவில் போய் சொல்கிறாரு, என்ற கேரள சகோதரர்களேன்னு பேசுகிறீங்களே, மலையாளத்தில் பேச முயற்சி பண்ணுறீங்களே, கர்நாடகாவில் போய் இப்போ பேசுங்க, நம்மெல்லாம் ஒன்று தானே, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சகோதர பாஷைகள் தானே. இதை சொன்னதுக்கு கமலை ஒரு எம்பியா இப்போ தான் தேர்ந்தெடுக்கிறோம், அவரை இந்த பாடுபடுத்துறீங்களேன்னு முதலமைச்சர் சொல்ல முடிஞ்சா நீ திராவிடத்தை பற்றி பேச. அப்போ திராவிடங்கிறது பொய்ங்கிறத இன்னைக்கு இருக்கிற கன்னட அங்கே இருக்கிற மக்கள் அதை எதிரொலிக்கிறாங்க. அதை நான் கண்டிக்கிறேன். கமலஹாசன் பேசுனது தவறு அப்படின்னு நான் சொல்ல முன் வரல. கன்னடத்தில் இருக்கிறவங்க செய்கிறது தான் தவறு, அவர் பேசுனதில் ஒன்றும் தவறு இல்லை. உலகின் மூத்த மொழி, தொன்மையான மொழி, இந்தியாவில் மிக பெருமை மிக்க மொழி சமஸ்கிருதம் தான். ஆனால் அதை விட சிறப்பான ஒரு மொழி தமிழ்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்க. அதை கமல் சொல்கிறாரு. நான் இதை வந்து அரசியலாக பார்க்கல. கன்னடத்தில் இருக்கிறவங்க செய்கிறது மாபெரும் தவறு. ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு இந்த படத்தை வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் பண்ணி செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம வந்து கண்டிக்கக்கூடாது. கண்டிக்கிறவனும் தமிழ்னா இருக்க மாட்டான். அதே நேரத்தில் இந்த திராவிடம் பொய்ங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா? உன்னை திராவிடம் நம்புனா, ஆகா கமலஹாசன் சொன்னது ரைட்டு அப்படின்னு கன்னட சகோதரர்கள் ஒத்துருந்தாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் சொல்ற திராவிடத்துக்கு உயிர் இருக்கு. அப்ப ஐயா சுப்பு அவர்கள் எழுதிய மாதிரி திராவிடம் என்பதே மாயை அப்படிங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கா? அப்புறம் என்ன திராவிட மாடல்?